நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சூரணி துர்கா என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வத்தின் மகிமை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் சொல்கிறேன். பெண் தெய்வங்கள் நிறையா இருக்குங்க. காடஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த சூழ்னி அப்படின்னு ஒரு அவதாரம், துர்க்கை, சூழ்னி துர்க்கைன்னு சொல்லுவாங்க. துர்க்கை என்றால் கன்னிப்பெண் அர்த்தம். திருமணமாகாத கன்னிப்பெண். அது சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அந்த கன்னி தெய்வங்களை சொல்லுவா, கேள்விப்பட்ட 7 கன்னிமாக இருப்பாங்க, அது இல்லாமல் சப்த கன்னிமாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்று தான். அப்போது இந்த சூழ்னி துர்கா இதெல்லாம் மீறினவ. சூழ்னினா என்ன? அது சூழின்னா என்ன அர்த்தம்? சூழி, நீலி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, காளி. லீங்கிற இடத்துல லீன்னு முடியதெல்லாம் பார்த்திங்கன்னா உக்கிரமான தெய்வம்னு அர்த்தம். அப்போ சூழ்னினா வேறு யாரும் இல்லை, நம்ம தினமும் நம்மளை பற்ற வைக்கிற நெருப்பு, ஃபயர். அந்த நெருப்பை தான் நம்ம சூழ்நின்னு சொல்கிறோம். அது ஒரு உக்கிரமான சக்தி. நல்லதை போனாலும் அது என்ன பண்ணும்? அழிச்சிடும். கெடுதலை போனாலும் அது அழிச்சிடும். அதுதான் நிறைய இடத்துங்களில் வேள்வி பண்ணுறாங்க. வேள்வி என்ன? ஹோமங்கள் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல சில பொருட்களை போட்டு, நல்ல பசுனையை ஊற்றி, நல்ல இந்த சமித்துகளெல்லாம் போட்டு, அதெல்லாம் அரச மரம், ஆலமரம், இந்த மாதிரி மரத்தோடைய மாமரம், இதோடைய சமித்துகளை போட்டு ஹோமம் பண்ணுறாங்க. அது கூடயே நிறையா ஒவ்வொன்றுக்கும் சக்தி இருக்குது. எப்படியோ அந்த நெருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அக்னியை நாம் வளர்க்கும் விதம்தான் மாறுமே தவிர சக்தி ஒன்று தான். உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போது பாருங்கள், இப்போ கரண்ட்டை சொல்லுவோம். கரண்ட்டு வந்துருச்சுங்க. கரண்ட்டு போட்ட வந்தவுடனே ஃபேன் ஓடுதுங்க. ஃபேன் ஓடனே என்ன ஆகும்? காற்று வருதுங்க. இதில் கரண்ட் உள்ளே வந்தோடனே லைட் எரியுதுங்க. இதில் கரண்ட் வந்தோடனே ஓவர் ஹீட்டாக வருதுங்க, ஹீட்டராக வருது. அப்போ என்ன அர்த்தம்? சக்தி ஒன்று தான், அதனுடைய வடிவங்கள் மாறுது. அதே போல் இந்த சூழ்நிலை துர்க்கா தான் இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான ஒரு கரண்ட் அப்படி சொல்லுவான். நெருப்பு தானே. நெருப்புடைய அந்த ஷார்ப்னஸ் பார்த்துருக்கீங்களா? ஷார்ப்னஸ் என்ன? கூர்மை அதிகம். கையை வச்சா ஏன் கை சுடுது, ஹார்ன் எடுத்துக்கிறோம். கை சுடுது, இல்லை குத்துதும்பாங்க, காந்துதும்பாங்க. அப்போது காந்தல்லாம் என்ன? காந்தல்லாம் எரியிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமா அந்த 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 தெய்வத்துடைய அணுக்கள் ரொம்ப கூர்மையான ஒரு லேசர் மாதிரி. நெருப்பு எரியும் போது கையை தெரியாமல் வச்சிட்டோம்னா படக்குன்னு அப்படி சுடுதில்லை. என்னங்க நெருப்பு? சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம ஒரு நெருப்பு தீப்பெட்டி எடுத்து இப்படி பற்ற வைக்கிறோம். நம்ம பற்ற வச்சுட்ட நெருப்பு, அதை கை வச்சு பாருங்கள், சாதாரண விஷயமே இல்லை. நெருப்பு என்பது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பூதம். பட்டினத்தில் பூதம் சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு சக்தி தான் அந்த நெருப்பு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லிட்டாங்க. 5 பஞ்சபூதம் இருக்குது. அந்த பஞ்சபூதமும் அந்த அக்னிக்குள்ளே இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வழிபாடு பண்ணுறோம். அந்த காலத்தில் இயற்கையை நம்ம முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க. மரத்தை வழிபட்டிருக்காங்க, மலையை வழிபட்டிருக்கிறாங்க, மழை பெஞ்சால் மழையை வழிபட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மரஞ்செடி கொடிகளை வழிபட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நெருப்பு பற்ற வச்சா நெருப்பை வணங்குறாங்க. இப்போ தீபாவளி காமிக்கிறாங்களே, நெருப்பு தானே, அதுதானே நம்ம வணங்குறோம். அப்போ இதெல்லாமே அந்த காலத்துலேருந்து இருக்குது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அந்த சூழ்நிலை துர்க்கைங்கிறது அது இறைநிலை சார்ந்தது தான். அப்போ பஞ்சபூதத்தில் வரும்போது அது அக்னியாக மாறுது. ஸோ அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திடப்பொருள், அதாவது ஒரு திரவ பொருள், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? சூழ்நிலை துர்கான்னு சொல்கிறோம். அதே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வேறு ஒரு சக்தி இருக்குது. அது என்னென்னு அடுத்த இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலை துர்க்கை என்பவள் அக்னியின் அம்சம்தான். ஆகவே இந்த நம்ம நிகம்பா யாகத்திற்கு 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சேர்றாங்க இந்த இடத்துல.
ஏன்னா 2 ரெக்கை இல்லையா சரபேஸ்வருக்கு, ஒன்று வந்து சூழ்நிலை துர்க்கா, இன்னொன்று பிரித்திங்கரா. 2 பேரும் ஒன்றா இணைஞ்சது தான் இங்கே என்ன ஆகும், அத்தனை காந்தல் காமரெலாம் அவங்க எடுத்துக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ ஊமத்தங்காய்ங்கிறது கசப்புத்தன்மை வாய்ந்தது, மிளகாய்ங்கிறது காரத்தன்மை வாய்ந்தது. 2மே அங்கே உங்களுக்கு ஒன்றுமே வர, அந்த வாசனையே வராது. அப்போ என்ன அர்த்தம், சூழ்நிலை துர்கான்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல் லேசர் பீம், அந்த லேசருடைய சக்தியாகப்பட்டது அதெல்லாம் இழுத்துக்குது. அப்போ அதை நம்ம இறைவனாக கும்பிட்றோம். பயம் பையா பயம், அனைத்துமே பயம்தான். பயத்தினால்தான் நம்ம அனைத்தையும் உண்மையை நம்புகிறோம். நம்மளும் வந்து ஒரு மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறோம். பயம் இல்லைன்னா எல்லாம் ஜோக்காக போயிடும். இப்போ தண்ணி வருது, ஒரு ஆற்றுல ஒரு ஓரமாக தண்ணி வரும்போது ஜாலியாக நீங்கள் குளிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. திடீர்னு இந்த ஆறில் ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சி வருதுன்னு என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் உள்ளே காலை வைப்பீங்களா, பயந்து போய் ஓரன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா. அப்போ அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நீர் வரத்தை பார்த்து நாம் பயப்படுகிறோம். அதே போல் இங்கே நம்ம சின்ன விளக்கு ஏற்றியாச்சுன்னா அது சின்னதாக அழகாக ஒரு மணி மாதிரி எரியுது. அப்போ அதை நம்ம வணங்குறோம். அதே திமுன்னு நெருப்பாக எரியும் பொழுது உள்ளுக்குள்ளே நம்ம என்ன ஒரு பய உணர்வு வருது. இறைவன் இங்கே இருக்கிற உள்ள வந்து இந்த ஹோமத்தில் நமக்கு காட்சி தராங்க. அப்போது அதுக்கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுவுமே ஒரு பூதாகாரமாக பார்க்கும்பொழுது அதுக்கு மேல் நமக்கு ஒரு பயம் வரும். அதுதான் மனிதன்னா அப்படி தான் இருப்பான். அது சூடு சொன்ன என்ன வெக்கம் மானம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கிறவன் தான் மனுஷன். அதுபோல் பயம் இருந்தால்தான் நான் மனிதன். பயம் இல்லைன்னா மனுஷன் இல்லை, தேவராக போயிடுவான், இல்லை இறைவனாக போயிடுவான். பயப்படணும், பயம் வேண்டும். பயம்தான் ஒருவரை முன்னேற்ற முடியும். பயம் இல்லைன்னா ஒன்றும் முன்னேற முடியாது. அப்போது இந்த இடத்துல இந்த சூழ்நிலை துர்கா என்பவள் அதி உக்கிரமான ஒரு அக்னியாக இருந்து கொண்டு நமது ஊழ்வினைகளை எல்லாம் சுட்டெரிக்கிறாள். தான் முக்கியம். அதாவது கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் வந்து நம்ம கையில் பிடிக்க முடியுமா சொல்லுங்கள்? ஆசைப்படுவோம். வானவில்லை பார்த்தா ரொம்ப ஆசையாக போய் பிடிக்க முடியுமா? அது மாதிரி தான் நெருப்பு ஒரு தூரத்தில் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு நம்ம வெப்பம் தாங்குகிற அளவுக்கு தூரத்தில் உட்காந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், ரசிச்சுக்கலாம், இல்லை நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேம்ப் ஃபயர்னு சொல்லி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாயங்கால நேரத்தில் வைப்பாங்க. எப்படி அங்கே போய் அப்படியே அந்த நைட் குளிருக்கு அப்படியே பக்கத்தில் போய் கை இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. எங்கே ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனால் கை சுட்டுரும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த வேள்வியிலே நாம் உள்ளே போடக்கூடிய சில மூலிகைகள் மற்றும் சில முக்கியமான அந்த வேர்கள் எல்லாத்துக்கும் மேலே அந்த ஊமத்தங்காய், அப்புறம் அந்த மிளகாவத்தல், எல்லாத்துக்கும் மேலே நம்ம பசுவுடைய நெய் இருக்கு இல்லையா, காமதேனு, அந்த நெய் இதெல்லாம் அதில் உள்ளே போடும்போது என்னாகும், அங்கே தெய்வசக்தி நிரம்பி வழியும். அது எல்லாருக்கும் தெரியாதுங்க, நான் பார்த்துருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து அந்த அந்த வேள்வியில் அந்த அன்னை சூழ்நிலை துர்காவும் பிரத்திங்காரையும் காட்சி கொடுத்துருக்குறாங்க எனக்கெல்லாம். சிலவங்களுக்கு தெரியும், அது வந்து எல்லாருக்கும் தெரியாதும்பாங்க. அது பக்தி சரித்திரம் தேவையில்லை. அது சில உடலுடைய வாகு, அது என்ன சொல்கிறது, அவங்க அந்த சில பரம்பரையில் வந்திருப்பாங்க, அவதூதர்கள்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் வரவங்களுக்கெல்லாம் அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களால கணிக்க முடியும், பார்க்க முடியும். அப்படி வந்து இங்கே நடக்கக்கூடிய அந்த யாகத்தில் வரவங்க தான் அந்த சூழ்நிலை துர்கா. இதுதான் இந்த சூழ்நிலை துர்கான்னு சொல்லக்கூடிய இறைவியுடைய ஒரு சரித்திரம். சரிங்களா? கன்னி துர்கை அவள் தான். அப்போது அவதாரம் தான் எல்லாம். இப்போ வந்து பார்வதி தேவி பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு அவதாரம் தான் அந்த பிரத்யங்கர அவதாரமும் சூழ்நிலை துர்கா என்று சொல்லக்கூடிய அவதாரம். கன்னியாகுமரி பகவதியும் சூழ்நிலை துர்கா ரெண்டும் ஒன்று தான். ஆகவே வழிபாடு செய்வோம், நம்பிக்கையோடு அனைத்துமே ஜெயமாகும். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.